வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட போட் Airdopes 115 இயர்பட்ஸ் தான் இருக்குது. இதோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ தான் வந்து நீங்கள் பார்க்க போகிறோம். பாக்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா அதோட 3 கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியோட சிக்னேச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட கீ ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. அப்புறம் மேலே ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஸோ மேலே எதுவும் இல்லை. கீழே பார்த்தீங்கன்னா இதோட எம்ஆர்பி வந்து போட்டிருப்பாங்க எங்கே இருக்குது. ஸோ கீழால் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 3000 இருக்குது. ஆனால் அவ்வளோலாம் கிடையாது. இது 1400 ருபீஸ்க்கு வந்து வாங்கினேன். ஸோ நான் இதை பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ அது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ நைஃபே தேவையில்லை, நம்ம அதை வந்து டேரெக்டாக வந்து பீல் பண்ணியாச்சு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சீல் வந்து இருக்குது. ஸோ அந்த சீலை வந்து நம்ம இப்போ கட் பண்ணிடுவோம். ஆனால் பேக்கிங் வைஸ் பார்த்தீங்கன்னா போட் வந்து ரொம்பவுமே சுமாராக தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ பேக்கிங் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி நல்லா ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஸோ நமக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா மேலால் இயர்பட்ஸ் தான் வந்து இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லா ஆக்சரிஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எடுத்து இப்போதைக்கு சைடில் வந்து வச்சுக்கிறேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே பேப்பர் ஒர்க்ஸ் வந்து இருக்குது. அது கீழே பார்த்தீங்கன்னா டைப் சி கேபிள் இருக்குது. அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு எதுவும் ஸ்பெஷலாக கொடுக்கல. அப்புறம் பேப்பர் ஒர்க்ஸ் ஆஸ் யூஷுவல் எப்பயுமே போட்டில் தர அதே பேப்பர் ஒர்க்ஸ் தான். ஸோ அதை நம்ம திரும்பி பார்க்க தேவையில்லை. இப்போ நம்ம வந்து இயர்பட்ஸுக்கு வருவோம். ஸோ இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா செம சூப்பரான ஒரு மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே கைஸ், இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். ஸோ கைஸ், இந்த இயர்பட்ஸ் நான் வந்து 2 டேஸாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இதோட ரிவ்யூக்குள்ள போகலாம். வழக்கம் போல் இதோட டிசைன்லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எல்லா இயர்பட்ஸ் மாதிரி இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அஃப்கோர்ஸ் பிளாஸ்டிக்கில் தான் வந்து செஞ்சுருக்காங்க. பட் நல்ல விஷயம் என்னன்னா அதில் வந்து செம சூப்பரான மேட் ஃபினிஷ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து மேட் ஃபினிஷ் யூஸ் பண்ணியிருக்கனால இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மச்சஸோ ஸ்க்ராச்சஸோ ஆகாது. அப்புறம் பில்டு குவாலிட்டின்னு வரையில இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் வந்து எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. என்ன இதோட ஹிஞ்சு தான் வந்து சரியில்லை. ஹிஞ்ச் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஸ்டிஃபாக இல்லை. இப்படி பண்ணாலே பார்த்தீங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிடுது. ஸோ ஹிஞ்ச் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து கொடுத்துருக்கலாம். அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ்னு வரையில பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முன்னாடி எல்இடி லைட் இண்டிகேட்டர் வந்து இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைப் சி போர்ட் சார்ஜிங்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. கலர்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து 4 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த 4 கலரில் எந்த கலர் சூஸ் பண்ணுவீங்க கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்புறம் இயர்பட்டோட டிசைன் வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்டில் வந்து நல்ல ஆங்குலரான இடியோ டைப் டிசைன் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டெம்முமே வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ஸ்டெம் சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இல்லை, மீடியமான சைஸ் ஸ்டெம் தான் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபிட்டின் வரையில பார்த்தீங்கன்னா பர்சனலாக எனக்கு இதோட ஃபிட்டில் வந்து எந்த வித பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா இதில் வந்து ஆங்குலர் இடியோ டைப் யூஸ் பண்ணியிருக்கனால அதனால ஃபிட் எனக்கு பார்த்தீங்கன்னா செம பக்காவாக வந்து இருந்துச்சு. அடுத்து கனெக்டிவிட்டின்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து ப்ளூடூத் 5.2 தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் போட்டோட இன்ஸ்டன்ட் வேக்கன் பேர் டெக்னாலஜியுமே இந்த இயர்பட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதனால் நம்ம ஃபோனில் ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு இந்த இயர்பட்ஸ் வந்து கேஸ்லேருந்து வெளியே எடுத்தோடனே போது பார்த்தீங்கன்னா உடனே வந்து பேர் ஆயிரும். அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரேஞ்சின்னு வரையில பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிற மாதிரி ஈஸியான 10 மீட்டர்ஸ் வந்து கிடச்சிருச்சு. ஆடியோ கோடெக்குன்னு வரையில பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்டாண்டர்டான எஸ்பிசி அண்ட் ஏசி 2 ஆடியோ கோடெக் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங்னு வரையில பார்த்தீங்கன்னா அதில் வந்து IPX4 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் ஓரளவுக்கு இது பார்த்தீங்கன்னா ஸ்வெட் அண்ட் ஸ்பிளாஷ் ப்ரூஃபாக வந்து இருக்கும். அடுத்து லாட்டன்சின்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து பீஸ்ட் மோடுக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பீஸ்ட் மோட் ஆன் பண்ணால் நமக்கு வந்து இந்த இயர்பட்ஸ் வந்து 65 மில்லி செகண்ட்ஸ் வரைக்கும் லாட்டன்சி ரேட் வந்து கிடைக்கும். ஸோ வேறு லெவல். ஸோ அதனால் நான் வீடியோஸ் பார்க்கும்போது சரி, கேம்ஸ் விளையாடும் போது சரி, அந்தளவுக்கு பெருசாக எந்த வித டிலேஸுமே வந்து நோட்டீஸ் பண்ணல. ஸோ அதனால் கேமிங்க்கு இந்த இயர்பட்ஸ் செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கேமிங்க்கு இது வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்து கால் குவாலிட்டின்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து ENX டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ENX டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட கால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. சரி, ஓகே, இப்போ நீங்களே ஒரு சாம்பிள் வந்து கேட்டு பாருங்க. ஸோ கைஸ், இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க இந்த ஆடியோ சாம்பிள் வந்து இந்த இயர்பட்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸோ நான் இப்போ வந்து இண்டோரில் வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். எந்த வித எக்ஸ்டர்னல் நாய்ஸ் இல்லை. ஸோ இப்போ இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்கள். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க இந்த ஆடியோ சாம்பிள் வந்து நான் அவுட்டோர்லேருந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸோ அவுட்டோரில் இதோட கால் குவாலிட்டி எப்படி இருக்குது கமெண்ட்ஸில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து பேட்டரின்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸோட டோட்டல் பேட்டரி லைஃப் வந்து 24 ஹவர்ஸ் வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இயர்பட்ஸோட இண்டிவிஜுவல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 6 ஹவர்ஸ் வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு நல்ல டீசெண்டான பேட்டரி லைஃப்னு வந்து சொல்லலாம். இது போக இவங்க வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வெறும் 10 மினிட்ஸ் சார்ஜ் போட்டால் போதும் 180 மினிட்ஸ் வரைக்கும் பிளேபேக் டைம் வந்து கிடைக்கும். அதனால் பேட்டரி பற்றி சுத்தமாக கவலைப்பட தேவையில்லை. நெக்ஸ்ட் நம்ம இந்த இயர்பட்ஸோட டச் கண்ட்ரோல்ஸ் பற்றி பார்த்துக்கலாம். ஸோ நம்ம ரைட் இல்லைன்னா லெஃப்ட் ஹேண்டில் தான் ஒரு இயர்பட் வந்து ஒரு வாட்டி டேப் பண்ணோம்னா மியூசிக் வந்து பிளே இல்லைனா பாஸ் ஆகும். ரைட் இயர்பட்டை நம்ம வந்து டபுள் டேப் பண்ணோம்னா மியூசிக் வந்து ஃபார்வர்ட் ட்ராக் வந்து போகும். லெஃப்ட் இயர்பட்டை டபுள் டேப் பண்ணோம்னா மியூசிக் வந்து பேக்வர்ட் ட்ராக் போகும். ரைட் இயர்பட் வந்து 3 செகண்ட்ஸ்க்கு வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து பீஸ்ட் மோட் வந்து ஆக்டிவேட் ஆகும்.
லெஃப்ட் இயர்பட்டை நம்ம வந்து 3 செகண்ட்ஸ்க்கு வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும். இதே டச் கண்ட்ரோல்ஸ் கால்ஸ் அப்போவுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கால்ஸ் அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 இயர்பட்லேயுமே பார்த்தீங்கன்னா சேம் ஃபங்க்ஷன் தான் ஒர்க் ஆகும். ஸோ கால் ஆன்சர் பண்ணுறதுக்கு ஒரு வாட்டி நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிக்கணும். என் கால் பண்ணணும், அப்படி இல்லைனா வந்து காலை ரிஜெக்ட் பண்ணணும்னா நம்ம வந்து டபுள் டேப் வந்து பண்ணணும். கடைசியாக அந்த இயர்பட்ஸோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்ப்போம். ஸோ அந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா 13mm டிரைவர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே 13mm டிரைவர்ஸ் இதுக்கு முன்னாடி போட் பார்த்தீங்கன்னா அவங்களோட 161 நினைக்கிறேன் அந்த மாடலில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இயர்பட்டோட சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆவரேஜாக இருக்கும். பேஸ் மட்டும் தான் இருக்கும், மற்ற டோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆவரேஜாக இருக்கும். ஸோ இதுவும் அதே மாதிரி தான் சவுண்ட் இருக்கும்னு நினச்சேன், ஆனால் அப்படி இல்லை. ஸோ இதோட சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதில் வந்து 13mm டிரைவர்ஸ் இருக்கனால இதோட பேஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக வந்து இருந்துச்சு. பேஸ் நல்லா பஞ்சியாக நல்லா டீப்பாக வந்து கொடுத்துருந்தாங்க. இதோட ட்ரெபிளும் மிட் டோன்ஸும் பார்த்தீங்கன்னா அதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பேஸ் அளவு இல்லைனாலுமே அதுவுமே வந்து நல்லா இருந்துச்சு. சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா வெல் பேலன்ஸ்டாக நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஓவராலாக இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இதோட சவுண்ட் குவாலிட்டி வருத்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வருதுன்னு வந்து சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசி கண்டோம். ஸோ இந்த இயர்பட்ஸோட ப்ரைஸிங் எவ்வளோன்னு பார்த்துடலாம். ஸோ இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா 1400 rupeesக்கு வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு இந்த இயர்பட்ஸ் வருதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வருதுன்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் எல்லாமே சூப்பராக எல்லாமே சாலிடாக வந்து கொடுத்துருக்காங்க. இதோட பில்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், இதோட சவுண்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், இதோட கால் குவாலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குது. அதனால் நீங்கள் தாராளமாக அதை வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.